வணக்கம். என் பேர் ரமேஷ். நடுப்பட்டி கிராமம் பத்தமணியாரம்பட்டி ஊரில் நான் வசிக்கிறேன். நான் 10th படித்ததுல இருந்து விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். விவசாயம் பார்த்ததுல என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வாய்க்கால் பாய்ச்சனத்தில் பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். வாய்க்கால் பாய்ச்சனத்தில் பாய்ச்சும்போது ஆள் பற்றாக்குறை, தண்ணி வசதி நம்ம போதுங்கிற அளவு தண்ணி வசதி இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள அணுகுனா அடங்கல சாட்டை வாங்கி கொடுத்த பின்னாடி சொட்டு நீர் பாசனத்துக்கு வந்தோம். சொட்டு நீர் பாசனத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி இப்போ தக்காளிலாம் நடுறோம், காய்கறி, வெண்டு, கத்திரி எல்லாமே நடுறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, 15 நாள் ஃபஸ்ட்டு களை வெட்டலாம். 15ஆவது நாளே ஃபஸ்ட் ஆல்நைட்டின்னு சொல்லி லிக்விட் உரம் விட்டோம்னா போதும். அடுத்து 45ஆவது நாள் ஒரு உரம் கம்பல்சரி. 55ஆவது நாளில் தக்காளி பழம் எடுத்துடலாம். இப்போ ஒரு ஏக்கருக்கு வாய்க்கால் பாசனத்தில் ஒரு 30 பெட்டி தக்காளி வரும்னு சொன்னீங்கன்னா, இதுல அதுல 50 ஒரு 60 பெட்டி தக்காளி எடுக்கலாம். வாய்க்கால் பாசனம் காட்டிலும் டபுள் மடங்கு இதுல ஈல்டு வருது. இது கண்கூட நாங்களே வச்சு பார்த்துருக்கோம். இதுல எங்களுக்கு இதுதான் பெனிஃபிட்டா தெரியுது. மற்றபடி இந்த தென்னங்கன்றெல்லாம் நட்டுருக்கோம். ஒரு 1000 கன்று தென்னங்கன்று நட்டு அது ட்ரிப்ல தான் பாஞ்சிட்டு இருக்கு. நல்ல இதுல நல்ல பெனிஃபிட்டு. இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி விவசாயம் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் டிஸ்கஷன் பண்ணி பயன்பெறுமாறு எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம்.